கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஸ்வீட் அப்பம் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்சியில் சேர்க்கணும். நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்க்கணும். அதோட கொதிக்க வச்ச வெல்லத்தையும் சேர்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரைச்ச மாவோட தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு ஒரு அப்பமாக ஊற்றி எடுக்கணும். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்து ஓரம்லாம் இது மாதிரி மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த அப்பம் ஓரம்லாம் நல்லா மொறுமொறுன்னும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அப்பம் எண்ணெயில் தான் பொரித்து எடுக்கணும்னு இல்லை. குழிப்பணியார கல்லில் நெய் சேர்த்துட்டு இனிப்பு பணியாரமாக கூட நம்ம செய்துக்கலாம்.